ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம உள்ள தலையிடக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பேன். சில நேரம் அண்ணி மேல கரெக்ட் இருக்கும், சில நேரம் அண்ணா மேல கரெக்ட் இருக்கும். அண்ணா மேல கரெக்ட் இருக்கும்போது நான் அண்ணி கிட்ட போய் கரெக்டா தானே சொல்றாங்க, நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும் தோணும். ஏன்டா கொந்தளிக்கிற? அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நம்ம தலையிட்டு அது சண்டையா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அமைதியா இருந்துரும். ஒரு அண்ணன் மேல கரெக்ட் அப்படின்னு அவன் வந்து உங்ககிட்ட சொன்னா என்ன ஆகும்? அடிப்பேன், உன்னையும் அடிப்பேன், உங்க பரம்பரையவே அடிப்பேன். சண்டை அப்படின்னு போறப்போ ஒரு சில பாயிண்ட்ல நம்ம வந்து ஈகோ அப்படிங்கிற வந்துரும். இவங்க உள்ள வந்துட்டா முகத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா, அவளுக்கு ஒரு முக சுடிப்பாயிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே அவ வராம இருக்கிறதே நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருக்கும். இப்ப அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். நீங்க தான் தப்பு அப்படின்னா உரிமையா எடுத்து அவ தாராளமா சொல்லலாம். ஆனா நான் சண்டையில உள்ள போகணும்னு விருப்பம் இல்ல. அது போய் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா அவங்கள்ட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு மாற்ற புள்ள ஊராமே தங்கமான புள்ளையாதான் வந்து சிக்குது.